இங்கே பாருங்க, நான் இருக்கிறேன் நிற்கிறது கூட தெரியாமல் இப்போ ரெண்டு இது பெருக்காங்குட்டின்னு நினைக்கிறேன், இல்லை எலிக்குட்டியா இல்லை ஊஞ்சலான்னு தெரில. ஆனால் குட்டியாக இருக்குது. நான் இருக்கிறது தெரியாமல் ஃபஸ்ட்டு 2 இருந்துச்சு, இப்போ வெளியே வந்திருக்கு. என்னமோ இருக்குது போல், அதனால் சாப்பிட்டுட்ருக்கு. தெரியுதுங்களா எப்படி பம்பிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, ஏதோ சவுண்டு கேட்டுன்னு ஓடிது. இது என்ன பண்ணுதுன்னா எங்கள் வீட்டையே ரொம்ப ராவடி பண்ணிகிட்ருக்கு. 2 இருந்துச்சுங்க, 2 போயிடுச்சு. இது குட்டி போல். இது எப்போ வளர்ந்துச்சுன்னு தெரியல. இத்தனை நாள் நம்ம பெருசு தான் பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரி குட்டி பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. அது எப்படிங்க, நம்ம இப்படி அசைஞ்சாவே நவுறுது. அதனால் நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஒன்று, எங்கள் வீட்டு ஃபுல்லாக குழி. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பொந்து மாதிரி குழியாக பண்ணி வச்சுருக்குது. என்ன ஒன்று, இந்த பைக்னு இருக்கிறதுனால பைக்கு ஒயரெல்லாம் கடிச்சிருமான்ற ஒரு பயம். அது பாருங்கள், நான் நிற்கிறது தெரியாதாம்மா. வேறு கொஞ்சமாக நவுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எலி மாதிரி தான் தெரியுது, எலி இல்லை, பெருக்கந்தான். இது காடு சைடுனால இங்கெல்லாம் நிறையா இருக்கும். பார்த்திங்களா, நான் நடக்கிறத பார்த்துட்டு போயிடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன்ல, அதான் அங்கே பாருங்கள், இதுதான் குழி நிறைய இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த குழி தான் அன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா வாட்டர் கேனு உள்ளே இழுக்குது இந்த குழியிலேருந்து. இப்போ அந்த சைடு தான் இன்னொன்று இருக்குது, அந்த சைடு இன்னொன்று இருக்குது, 2 இருக்குது போல். ஆனால் இப்போ உள்ளே துணி மடிச்சிட்ருக்கிறப்ப என்னடா சும்மா டச்சில் வர்றப்ப அது ரொம்ப பயந்துட்டு ஓடிடுச்சு. இந்த குழி பாருங்கள், இங்கே ஒரு குழியா, எங்கள் வீடு ஃபுல்லாக எவ்வளோ குழி பண்ணி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குழி பார்த்திங்களா.